ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த பட்டு சாரி கட்டிட்டு நம்ம போவோம். எப்போயுமே இதுக்கு மேட்சாக நம்ம கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம எப்படி எந்த மாதிரி டைப்பில் போட்டு போகிறது நம்மகிட்ட எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது சோக்கர் செட்டு எல்லாருக்கும் பாருங்கள். நம்மகிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன் வந்திருக்கு. செயின் டை தான் பாருங்கள், ஸ்டோன் தான் உங்களுக்கு நடுவில் ஃபுல்லாக பிங்க்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு தான் வந்திருக்கு. இது இந்த மாதிரி இது போட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த டைப்லேயே இருக்குது கலெக்ஷன் நம்மக்கிட்ட. இங்கே பாருங்கள், மகாலட்சுமி டைப். இது பாருங்கள், மகாலட்சுமி டைப். இதுக்கு மேட்சாக இயரிங் காட்டுறேன் பாருங்கள். இதுவும் இந்த மாதிரி செட்டுக்கு போகிறது நல்லாயிருக்கும். இயரிங்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தான். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் இயரிங்கும் உங்களுக்கு மகாலட்சுமி டாலரோடு வந்திருக்கு. இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரூபி செட்டு இங்கே பாருங்கள், ரூபி கல் நெக்லஸ் செட்டு, க்ரீனு ரெட்டு பிங்க்கு கலந்துருக்கிற மாதிரி உங்களுக்கு செட்டு. இந்த மாதிரியும் போட்டு இதுக்கு மேட்சிங்காக இயரிங்கும் இருக்குது பிங்க் கலரில். இங்கே பாருங்கள், இயரிங்ஸ் பிங்க்கில் நல்லாயிருக்கும் பாருங்கள். பாருங்கள், பிங்க் கலர் ஸ்டோன். இதையும் போட்டிங்கன்னா மேட்சிங்காக இருக்கும் உங்களுக்கு. இது போடலாம். ப்ளஸ் இந்த மாதிரி இந்த அட்டிகை சிம்பிளாக போடணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர். அதுக்கு இந்த மாதிரி அட்டிகை யூஸ் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் லாங்காக போடணும்னா இந்த மாதிரி பெரிய இது ரூபி ஸ்டோன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நடுவில் பாருங்கள் அன்னம் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல் ஸ்டோன் அன்னம் வச்சுருக்கும். இது உங்களுக்கு ஐம்பொன்னில் ரூபி லாங் செயின். இதுவுமே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது போட்டு சின்னதாக ஷார்ட் நெக்லஸ் மாதிரி போட்டிங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். அட்ஜஸ்டபிள் தான் இது உங்களுக்கு. கழுத்தை ஒட்டி போடணும்னாலும் நீங்கள் போடலாம், கழுத்தை ஒட்டி போடணும்னாலும் போடலாம், இல்லை லாங்காக கொஞ்சம் போடணும்னாலும் போடலாம். செயின்லாம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஐம்பொன் ரிங் நம்மக்கிட்ட இருக்குது. ஐம்பொன் ரிங்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள், யூஸ் பண்ணிங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும். அது ஸ்டோன் இதுலேயே உங்களுக்கு ஸ்டோன்லாம் வந்துருக்கு பாருங்கள். இது நல்லாயிருக்கும். இப்போ இதிலே ப்ளைனாக போடணும்னு வச்சிங்கனாலும் இந்த ப்ளைன் டைப் நம்மக்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ப்ளைன் டைப் போடணும்னாலும் ப்ளைனாகவும் இருக்குது ஐம்பொன்னில் நம்மக்கிட்ட ரிங்ஸு. அதே மாதிரி பேங்கிள்ஸும் இந்த மாதிரி ஸ்டோனில் இருக்குது. 1 கிராம் கோல்டு ஸ்டோன் போட்டுது. இது உங்களுக்கு பிங்க்கு க்ரீனு இந்த மாதிரி கலர்ஸில் வரும். அதே மாதிரி ஐம்பொன்னில் காயின் லக்ஷ்மி நடுவில் வந்திருக்க மாதிரி ஐம்பொன்னில் காயின்லே பேங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காயின் பேங்கிள்ஸ் ஐம்பொன் தான் உங்களுக்கு இது. இந்த டைப்பும் வந்திருக்கு. ப்ளஸ் இது வந்து பட்டையான கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அதே கொஞ்சம் சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி சின்னதாகவும் இருக்குது நம்மக்கிட்ட. கொஞ்சம் கிராண்டாக போடுறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். சிம்பிளாக போடணும்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி சின்ன டைப் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த மாதிரி சோக்கர் டைப்பும் நமக்கு இருக்குது. ஃபுல் ஸ்டோன் ஒர்க் தான், ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் தான். நைட் போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு.
ஐம்பொன்னில் ஸ்டோன் வச்ச இயர்ரிங்ஸ் இருக்குது. இதுவும் நல்ல பெரிய கம்மலாக இருக்கும். ஃபுல் ஸ்டோன் தான். இது பியூர் ஐம்பொன் பாருங்கள், இது பியூர் ஐம்பொன். அப்புறம் இந்த மாதிரி பேங்கிள்ஸும் போடலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இது இப்போ இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குது நம்மக்கிட்ட. இந்த மாதிரி பேங்கிள்ஸும் போடலாம். இது மேட்சிங்காக இருக்குது. நீங்கள் எந்த பட்டு சாரீ கட்டிங்கனாலும் இந்த கலர் உங்களுக்கு எந்த சாரீக்குனாலும் போட்டுக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இது ஐம்பொன் ரிங் தான். இந்த டைப்பில் ஐம்பொன் ரிங் வருது பாருங்கள். இப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் பாருங்கள். இதுவும் நம்மகிட்ட அவைலபிளான சாரீ தான், பட்டு சாரீ நம்மகிட்ட. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன் உங்கள்கிட்ட, நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். தேங்க்யூ.